ஹாமி ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சின்னக்கு ஒரு ஒன் ஷாட். ஸோ ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரிக்கு இன்ட்ரோல இல்லைடா, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே மிங்கிள் ஆகிக்கலாம். ஹே வயன் எங்கடி? நான் பார்க்கலையே. அம்மா. அப் ஏய் என்னடி அடிச்சிட்டா? வயன் என்ன பண்ணுற வயன்? பின் என்னடி, நானும் பார்த்துட்டே இருக்கேன். இதோட 3வது தடவை இவனுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான். எவ்வளோ தைரியம் உனக்கு? ஏய் வேணாடி, சொல்கிறது கேளு. டேய் உனக்குமா அறிவில்ல? அவள் தான் நிறைய தடவை சொல்லிட்டாள்ல, எத்தனை தடவை பட்டாலும் திரும்ப திரும்ப வர லூஸு. அவனுக்கெல்லாம் சோடி சொன்னே கிடையாது, மறுபடியும் வருவான் என்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு. டேய் போடா, நீ வாடி வா, வேண்டான்னு சொல்கிறல்ல வா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற அங்கே விசிட்டர்ஸ் உட்கார சேரில் 3 பேரும் உட்காருங்க. ஏண்டி அவன் ப்ரப்போஸ் தானே பண்ணா, அதுக்கு எதுக்கடி இவ்வளோ கோவப்படுற? எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு தானே போக போகிற. அதே இந்த நாட்டில் உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நீங்கள் பேசுறது எல்லாமே சரிதான். ஆனால் எனக்குன்னு ஒரு ஆசை, ஒரு மனசு, ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கணும்ல. எனக்கு என் மனசு ஃபுல்லாக என் மாமன் தான் இருக்கான். அவர் எந்த கண்ட்ரியில் இருக்காரு? இங்கே இருக்காரா? இங்கே இல்லை, என் இதயத்தில் இருக்காரு. கிரெஞ்சு பண்ணாதடி, சொல்லு. அவர் எங்கே பிஸ்னஸ் பண்ணுறாரா? ஏதாவது கண்ட்ரீஸில் இருக்காரா? ஆமாம், இந்தியாவில் இருக்கார். அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு விவசாயம். விவசாயமா? என்னடி சொல்கிற? ஃபாரினில் இவ்வளோ பெரிய காலேஜில் அதுவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஆல்மோஸ்ட் 5 lakhs மந்த்லி சேல்ரி வாங்க போகிற நீ ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிற? ஓஹோ, விவசாயம் பண்ணுறவனா அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா உங்களுக்கு? இப்போ நீங்கள் நல்ல கை நிறைய வாய் நிறைய சாப்பிட்றீங்கல்ல, அதுக்கு காரணமே விவசாயம் தான். ரொம்ப ஓவராக பேசாதீங்கடி. ஒரு நாளில் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு சோறு இல்லாமல் கல்லும் மண்ணையும் சாப்பிட்ற நிலமை வரும்போது தான் அவங்களோட அருமையெல்லாம் தெரியும். அப்படியே நீங்கள் உங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே 2 அடி நடந்து போயிட்டு அவங்கள பார்த்து திரும்பி, அப்புறம் நான் ஃபாரினில் பெரிய படிப்பு படிக்கிறேன் தான், அதுக்கு காரணமும் என் மாமா தான். அவர் ஒன்றும் படிக்காமலாம் கிடையாது, எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கான். என்னை விட பெரிய படிப்பு தான். என்னை பார்த்துக்க அவன் போதும். என்னடி இவன் எப்படி சொல்லிட்டு போகிறா? ஒரு வேளை ஃப்யூச்சரில் கல் மண்ணும் சாப்பிட்ற நிலமை வருமோ? அப்படிலாம் வராது. வந்தால் நம்மளும் இந்தியாவில் போய் அவ கூட செட்டில் ஆகிக்கலாம். இப்போ வா கிளாஸ்க்கு போகலாம். அவங்க 2 பேரும் கிளாஸில் உங்கள் பக்கத்தில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சிரிச்சிட்டே உட்காருவாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் சைடில் 2 சைடும் பார்த்துட்டு எதுவும் பேசாமல் உட்காந்துப்பீங்க. சாரிடி, தெரியாமல் சொல்லட்டும். சாரி. கிளாஸுக்கு வந்தீங்க. ஸோ ஈவினிங் பிஜியில் மாமா மாமா நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், நல்லா படிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் உன் தம்பி பக்கத்தில் இருந்தால் ஃபோன் கொடுக்குறியா? அந்த ஆள்கிட்ட பேசி ஆல்மோஸ்ட் 2 நாள் ஆகுது. இப்போ என்னடி, நான் பேசுறது உனக்கு கடுப்படிக்குதுன்னு சொல்கிறியா? சொல்லி தான் தெரியணுமா? கொஞ்சம் கூடம்மா, அவர்கிட்ட பேசணும்னு நினச்சா எப்போ பாரு பிஸின்னே இருக்காரு. ப்ளீஸ் கொடுமா. என்னடா, உன் வருங்கால பொண்டாட்டி உங்ககிட்ட தான் பேசணுவாலாம். போடி, நீ ஆச்சு அவளாச்சு. பெத்தவங்க எதுக்கு நான் குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கேன்னு எனக்கே தெரியல. மா நீ வாமா. என்னடி என்ன பண்ணுற? அப்பா இப்போதான் அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கு மாமா. உன் வாய்ஸை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. அதுவும் அந்த வாடி போதுன்னு பேசுறது சும்மா அப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப வலியாதடி. ஊருக்கு இப்போ வர? நீ சொன்ன நாளைக்கு வர. ஒத்தப்ப படித்து முடிச்சுட்டு எப்படி வர? சரி சரி, அதை பற்றி சொல்ல தான் கூப்பிட்டேன். ஒரு வாரத்தில் ஊருக்கு வரேன். எனக்கு 3 மாதம் லீவ் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறது? எல்லோரும் ஊருக்கு போகிறாங்க. நானும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மாமா. அதான் நானும் ஒன்று பார்க்க ஊருக்கு வரலான்னு இருக்கேன். ஐயோடா, வார்த்தையிலே தேன் உழுகுது. அதான் உலகத்தில் மாமா. பேச்சை மாத்தாதடி. சார் ஃப்ளைட் ஏறிட்டு கால் பண்ணு. வாய்ஸை கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எப்படியே பேசிகிட்டே இருக்கியா? அப்படியே காலையில் இருந்துச்சு வந்துடுவா.
பேசாமல் தூங்குடி. காலையில் பார்க்க தானே போகிறோம். ஐயோ, இந்த வாய்ஸ் நேரில் கேட்கும்போது நான் ஃப்ளாட் ஆகிடுவேன். பேசாமல் தூங்குடி. வந்தோன்னா கடிச்சு வச்சிருவோம் போதுங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சொல்லு. உன் வாய்ஸ் நான் கேட்கணும் போல இருக்கு. சொல்லு சொல்லு சொல்லு. ஐ லவ் யூ குட்டி பிசாஸ். சீக்கிரம் ஊருக்கு கிளம்பி வா. உன் கூட நிறைய ரொமான்ஸ் பண்ணும். ஐயோ, இப்போவே கிளம்பி வரேன். இன்னைக்கு நைட்டு ஃப்ளைட் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். பை பை பை, குட் நைட். அவன் வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோன் நெத்தியில் வச்சுட்டு இவளோட நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock இருக்கும். டாடா அண்ணா, பாய் அப்படின்னு நீங்கள் வயல்வெளிக்கிட்ட இருக்கிற ரோட்டில் நின்றுட்டு உங்களோட பஸ்ஸோட கண்டக்டரை பார்த்து கையாட்டி சிரிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. அம்மா, ஆ, என்னம்மா நீ இப்படி பின்னாடி வந்ததான் நிற்பியா? அதுவும் எதுவும் பேசாம மூக்கிலே அடிச்சுக்கிட்டேன். அவங்கிட்ட நடி பேச்சு. செல்ல சாவரியா, செல்ல சாவரியா, செல்ல சாவரியா. போட்டி அவன் பாட்டி கீழே குனிஞ்சு உங்கள் ட்ராலியை எடுத்துட்டு அப்படியே அந்த 2 சைடும் இருக்கிற வயல்வெளிக்கு நடுவில் இருக்கிற குட்டி ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படியே துள்ளி குதிச்சுட்டு மாமா மாமா மாமா. யாரா அது? உங்கள் அக்கா அம்மாவை ஒயனா? பாட்டி, கண்ணு தெரியுதா? நானே தான். இந்த தடவையாவது அவனை கட்டிக்கிடுவியா இல்லை எப்படி? இல்லை இல்லை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கட்டிக்கிறேன். அடியாத்தி, சரியான ஆள் தாண்டா. போங்க போங்க. அவன் அப்படியே உங்கள் காதை பிடிச்சிட்டு ஆமாம்மாம்மாம்மாம்மா. எவ்வாள் வாய் மூடிட்டு வாடி. அப்போ நீ என் பின்னாடி வா அப்படின்னு நீங்கள் முன்னாடி போயிட்டு அப்படியே அவனை திரும்பி திரும்பி பார்த்துட்டு நடந்து போகிறீங்க. அவங்களோட செம்ம டாலு அண்ட் விவசாயம் பார்க்கறதுனால அவனோட ஆர்ம்ஸு அப்படியே பார்க்கவே செம்ம அழகாக இருப்பான். செம்ம ஃபிட் அண்ட் ஷைனாக இருப்பான். அங்கே தூரத்தில் ஒரு இழந்த பழ மரம் தெரியும். அதுக்கிட்ட போனதும் உங்களால் நடக்க முடியலன்னு நீங்கள் நின்றுடுறீங்க. உங்கள் அக்கா மக வந்திருக்கேன், என்னை கையில் வச்சு தாங்க வேண்டாமா மாமா? என்ன நடக்க வச்சு கூட்டிட்டு வர? அவன் அப்படியே உங்களை ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருப்பான். அண்ட் நீங்களும் உங்கள் இடுப்பில் கை வச்சுட்டு அவனை கேட்டுட்டு இருப்பீங்க. உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், வேணுமா வேண்டாமா? நீ ஏன் இந்த மாதிரி அதிசயமான விஷயம்லாம் எப்போவாது ஒரு நாள் தான் பண்ணுவேன், இதில் வேண்டாமான்னு வேற கேட்குறா? குடு குடு குடு. அவன் அப்படியே ஒரு நீளமாக செயின் இருக்கும், அதை எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறான். தங்க செயினா மாமா? கழுத்தில் போடுற மாதிரி இல்லையே, இவ்வளோ நீளமாக இருக்கு. இது உன் கழுத்துக்கு இல்லை. அப்புறம் இடுப்புக்கு போகிற செயினா? வா, என் மாமாவோட ரசனையே ரசனை. மை காட், எப்படி மாமா சைஸ் எல்லாம் கரெக்டாக வாங்கியிருக்க? அதெல்லாம் அப்படிதான். சரி போல போல வா. அம்மாச்சி, வந்து பார்த்து எவ்வளோ நல்லாச்சு. அம்மா எங்க? பின்னாடி இருக்காடி. இருக்காங்களா? சரி சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா எங்கேயா இருக்க? சா, நான் வந்ததுக்கப்புறமும் உன்னை யாராவது கிணத்துல தண்ணி அடிக்க விடுவாங்களா? கொடு கொடு, நானே பண்ணுறேன். என்னடி, ஊர்லேருந்து வந்ததும் அம்மா மேலே பாசம் பொங்குது. உன் மேலே எனக்கு என்றைக்குமே பாசம் இல்லாமல் இருந்திருக்கு. எப்போவுமே நீ தான் என்னோட பெஸ்ட் மம்மி. பிசாசு வாடி, சாப்பிட்டுட்டு வந்து அக்க போர் பண்ணும் வா. ஸோ 2 பேரும் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருப்பீங்க. அவன் அப்படியே சாப்பாடு போட்டு பிசைஞ்சு உங்களுக்கு அப்படியே ஊட்டி விடுறான். கொஞ்ச நாளாக என் நாக்கு செத்து போயிருந்தது மாமா. இப்போதான் பாத்தியா உயிர் வந்திருக்கு. அதுவும் உன் கையால் விளைவிச்ச அரிசி, உன் வேர்வையில் விளைஞ்சது. சாப்பிட்டா அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கு. என்ன பாயசமா? வித்தியாசமாக இருக்கு. குதிரைவாளி அரிசியில் பண்ணது நல்லாயிருக்கும் குடி. யார் இந்த பாயசம் பண்ணது? அமிர்தம் மாதிரி இருக்கு. ஏண்டி, பேசாம தான் சாப்பிடேன்டி. சாப்பிட்ற 4 வாய் பேசியே கரைச்சி போடுவா. மாமா, ஏன் அம்மாச்சி சொல்ல மாட்டேன்? ஊரில் வெறும் பன்னு பட்டரு, அப்புறம் இந்த பீட்சா பர்கர், காஞ்சி போன ரொட்டி
அதே சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே சலிச்சு போச்சு. இப்போ தான் வாய்க்கு ருசியாக மாமா கையால் சாப்பிட்றேன். ஆ இரு இரு, ஊறுகாய் செஞ்சோம். நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மாங்காய் நெல்லிக்கால நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஜென் அப்படியே அவங்க அம்மா உள்ளே போகிறத பார்த்துட்டு அவன் அப்படியே ஒரு வாய் வாயில் வச்சுட்டு அப்படியே எடுத்து உங்களுக்கும் ஊட்டுறான். நீங்கள் அப்படியே ஒன்று ரொமான்டிக்காக பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டே ஊட்டி விடுவான். சரியான ஆளு தான் மாமா நீ. அம்மாச்சி இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்க. போனதுக்கப்புறம் ஒலையிலே ஆரம்பிச்சிடுறல. வேண்டாட்டி போடி. சும்மா சொன்னேன். லைக் இட். நீ ஊட்டி விடு. ஸோ நீங்கள் அந்த 1 டே ஃபுல்லாக நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஃப்ளைட்டில் ரெஸ்ட் எடுக்க டைமே இருந்திருக்காது. அண்ட் ஈவினிங் சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே நைட்டு மாமா மாமா கதவு தொடடா. ஏய், இந்த நேரத்தை தூங்காமல் இங்கே நடி பண்ணுற? தலை அப்படியே நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு வா 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 இங்கே வந்து உட்காரு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணுன்னு சொன்னாங்க. வீடியோ காலில் பார்க்கலாம். வா வா வா. ஏடி, உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வேறு நேரங்காலமே இல்லையாடி? அதெல்லாம் இருக்கட்டும், நீ வா. நான் உன்னை பற்றி அவங்கக்கிட்ட பயங்கரமாக பில்டப் பண்ணி வச்சுருக்கேன். என் மாமா இப்படி இருப்பார் அப்படி இருப்பாருன்னு. நேரில் காமிச்சு சீன் போட வேண்டாமா? வா. இரு நான் மடியில் உட்காந்துக்கிறேன். ஏன்டி அக்கா போர் பண்ணுற? என் தலையில் உட்கார வேண்டியதானே? இடம் பார்த்தாது. பரவாயில்ல, எங்கேயும் உட்காந்துக்கிறேன். கனெக்ட் ஆகிட்டாங்க பாரு. ஏய் எங்கடி உட்காந்துருக்க? வேற எங்க? என் மாமாவோட மடியில் தான். இங்கே பாரு, இவர் தான் என்னோடய மாமா. நான் சொன்னேன்ல, எப்படி ஒரு ஹேண்ட்ஸமான மாமா விட்டுட்டு அங்கே இருக்கிற வெள்ளைக்கார சப்பாத்தி வந்த போய் பார்ப்பேன். பாரு எப்படி கெத்தாக இருக்காரா? ஹாய் சார். ஹாய். உங்களை பற்றி அவள் பேசாத நாளே கிடையாது சார். வாயை திறந்தா மாமா மாமா மாமான்னே பேசிகிட்டு இருப்பா. அப்படி என்னதான் மந்திரம் போட்டு வச்சுருக்கீங்க அவகிட்ட? ஏய், என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கா? இல்லைனாலும் என் மாமாவுக்கு தெரியும் நான் அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன்னு. அதெல்லாம் கிடக்கட்டும். என்னமோ சொன்னீங்க, விவசாயம் பண்ணிட்டு இருந்தா நல்லா பட்டி காட்டா மாதிரி இருப்பான்னு. பார்த்தியா, என் மாமா ஐடி எம்ப்ளாயி மாதிரி இருப்பான். நீங்கள் அப்படியே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஜென்னு உங்களே பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் அப்படியே எதாச்சும் திரும்பி பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற? நான் கூட மாமா ஒரு வருஷம் மிஸ் பண்ணியே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். ஃபோனை போட்டு தாலி இருக்கிறா போடி வந்துச்சு. சரி ஓகே, நான் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுறேன். பை பை பை. பாருடி அத்தை விட்டு போகிறா. இருடி. மாமா மாமா அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. அவங்க என்னமோ உன்னை எருமை மாடு ரேஞ்சுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. என்னது? இல்லை, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதை என் மாமா காலை மாடுன்னு காமிக்கணும்னு தான் எப்படி பண்ணேன். சரி விடு, அதான் காமிச்சிட்டேன்ல, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு அவளியே. உனக்கு என்ன பண்ண ஆகும்னு எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் உங்கள் மாமா கூட அவள் விவசாயம் பண்ணுற வயக்காட்டுக்கு போயிருப்பீங்க. அப்படியே உட்காந்துட்டு அவன் அப்படியே ஏர் உழுகுறான்னு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவன் பாடி ஃபுல்லாக ஸ்வெட்டாக இருக்கும். அப்படியே உழுதுட்டு இருப்பான். அவனோட ஆர்ம்ஸு அவனோட லெக்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பீங்க. பா என்னமா இருக்கான். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறதோ, எப்போ கிடைப்பானோ. மாமா அந்த பக்கம். ஏய், தெரியுது மூடு, எதுக்கடி கத்திட்டே இருக்க? நீ ஒழுங்கா பண்ண நான் ஏன் கற்று போகிறேன்? அந்த சைட்லாம் ஒன்றுமே பண்ணல பாரு, அப்படியே இருக்கு மண்ணு. நீ வந்து பண்ணு, அப்போதான் தெரியும். வரவா இரு. நீங்கள் ஊருக்கு போனாலே அங்கே இருக்கிற காஸ்டியூம்க்கு படக்குன்னு சேஞ்ச் ஆகிடுவீங்க. பிகாஸ் அங்கே சுடிதார் இல்லை மாடர்ன் ட்ரெஸ்லாம் யாரும் மோஸ்ட்லி போட மாட்டாங்க. உங்களை வினோதமாக பார்ப்பாங்கன்னு நீங்களும் பாவாடை தாவணியில் தான் இருப்பீங்க. ஏய், பாவாடை தூக்கி சொருகுடி. யார் துவைக்கிறது? தூக்கி சொரு. சரி சரி. இது போதுமா? இப்படி பிடிச்சிக்கணுமா? அங்கே இல்லடி இங்கே. என்ன அது பாட்டுக்கு போகுது? ஓ ஓ ஓ, அடி பிசாசு,
என் கையை எட்டி பிடிச்சிட்ருக்க உங்கள் கட்டையில் பிடி. கட்டளை தான் மாமா பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் திரும்பி அவன் ஃபேஸை பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் அவனும் உங்களை பார்த்து ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். நீங்கள் அவனோட நெஞ்சு வரைக்கும் தான் ஹைட்டில் இருப்பீங்க. நான் எதுவும் தப்பாக சொன்னேன்னா? ஏத்தம்மு என்ன தம்பி வயலூர் ஊறிடாக்கோ? ஆமாம். ஏன் பார்த்தா எப்படி தெரியுதாக்கும்? ஏர் உழுவுற மாதிரி தெரில, வேற ஏதோ உளுந்துரும் போல இருக்கு. ஆ, அந்த வியாக்கியானமெல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போயா. ஏய் என்னடி பேசுகிற? என்ன பேசுகிறேன்னா, இவன் பொண்ணு தானே அன்றைக்கி பரிசு போடுறதுக்கு வீட்டில் வந்து கேட்டிருந்தாவ. கேள்விப்பட்டேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் இங்கே இருக்கால்ல, அவள் சொன்னா சுற்றி வரலாமே. நீ என்ன அவளை பார்க்குறியா? ஐயோ நான் எங்கடி பார்த்தேன்? நீ பார்க்காமையா அவள் தினமும் கோயிலுக்கும் குளத்துக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கா? ஆ, என்னடி இப்படி பேசுகிற? ஒன்றும் செய்ய மாட்டேன். அவள் இருக்கால்ல, அவள் இன்னைக்கு இந்நேரம் இங்கே தானே இருக்கணும். அவள் பார்த்துக்கோ. என்னமோ சொன்ன அங்கே நிற்கிறா பாரு. எங்க? நிஜமா உனக்கு கண்ணு தெரில? என்ன தெரியுதா? நான் நெத்தியில் வச்சுக்கிற பொட்டு தெரியுதா? அது கீழே மூக்கு இருக்கே தெரியுதா? அது கீழே வாய். சரி விட, அது உன்னோட வீக்னஸ். அங்கே பாரு, தென்னை மரத்துக்கு கீழே நிற்கிறா. இன்னைக்கு அவளை ரெண்டில் ஒன்று கேட்காம விட போகிறதில்ல. வேணுண்டி. இங்கே ஒருத்தி வந்து நிற்கிற, பின்னாடி பார்த்துட்ருக்கா. ஏய் என்னடி, என் மாமனை சைட் அடிக்கிறியாக்கும்? அடிச்சா என்ன தப்பு? இங்கே பாரு, அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. யார் கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அவங்க தான் பொண்டாட்டி. அப்போ வந்து கேளுடி உன் நியாயத்தெல்லாம். ஒருவேளை உன் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ என்ன பண்ணுவ? உன்னை கட்டிக்கிடுவானா? மாமா இங்கே வாடா. போச்சு சகனு கடந்த தேர்வில் விட்டா. என்னவா? என்னமோ உனக்கும் அவளுக்கும் பரிசு போட்டு எல்லாம் முடிஞ்ச மாதிரி உன் பொண்டாட்டி மாதிரிலாம் என்ன அதிகாரம் பண்ணுறா. இப்போ சொல்லு, நீ என்ன கட்டிக்கிடுவியா இல்லை அவளையா? நேற்று ராத்திரி நடந்ததையும் மனசில் வச்சு சொல்லு. பிரச்சனை வேணாண்டி, போகலாம். அதெல்லாம் முடியாது. அப்படின்னு அவன் போட்டிருக்கிற பிளாக் கலர் பனியனா அப்படியே போட்டு ஸ்டாப் பண்ணுறீங்க. இப்போ இங்கே சொல்லு, அவன் இனிமேல் இங்கே வந்து நிற்கக்கூடாது. அம்மா உனக்கு ஒரு வேலை இல்லையா? நீ என்ன அவங்களே கேஞ்சிட்ருக்க? இங்கே பாருடி, நானும் மாமனும் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் புரிய பொண்டாட்டி மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். என்ன தேவையில்லாமல் உள்ளே வந்து குச்சியை விட்டு ஆடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இன்னொரு தடவை இங்கே நான் பார்த்தேன் சேத்துக்குள்ளே தள்ளி விட்டுருவேன், பார்த்துக்கோ. போடி. வா. நீ விடுற மாமா. இன்னைக்கு அவளை நான் எவ்வளோ ஆசாசியாக அந்த முந்தானையில் முடிஞ்சு வச்சுருக்கேன். வந்துடுறாளுங்க சீவி சிங்காரிச்சிட்டு தினமும். போடி அப்படின்னு அவளை துரத்தி விட்டுறீங்க. நீங்கள் அப்படியே கரைக்கு வந்துட்டு ஏன் நீ நான் அவளை திட்டாமல் என்ன திட்ட? நைட்டு நடந்தது நம்ம பர்சனல், அது இதுக்கு அவகிட்ட சொல்கிறேன். ஆமாம்ல, நான் தான் எதுவும் சாரி மாமா. நான் கோவத்தில் நீ எனக்கு தான் பேச போய் போட்டு. மாமா நில்லு. நீங்கள் அப்படியே சமாதானம் பண்ணிட்டு பின்னாடியே சாரி கேட்டுட்டு ஓடுறீங்க. ஆனால் அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு நடந்து வந்துடுறான். நீங்கள் பின்னாடியே ஓடுறத உங்கள் அம்மா பார்த்துருப்பாங்க. மறுபடியும் எதையும் இழுத்து விட்டா போல இருக்கு. ஒயன் இங்கே வா. என்னம்மா? வாங்குறோம்ல. என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. எல்லாம் ஓ விஷயமா தான். என்ன பண்ண? ஏன் அவன் வீரப்பா உள்ளே போயிட்டு இருக்கான்? இதான் நடந்துச்சு. சரிதான். இப்போ போய் எதுவும் பேசி தொலைக்காத. அவன் காதுலேயே வாங்க மாட்டான். தனியாக இருக்கும்போது சாயந்தரமாக போய் பேசு, அதெல்லாம் ஏற்றுக்கிடுவான். அப்படியே சொல்கிறேன் ஸ்வீட் மம்மி. நான் சாயந்தரமாக போய் உன் தம்பியை சந்தோஷப்படுத்திக்கிறேன். ஸோ அதே சேம் டே நைட் அவன் அப்படியே உட்காந்துட்டு புக் படிச்சுட்டு இருப்பான். அவன் ரூம் பார்க்க செம்ம க்ளீனாக சூப்பராக வச்சுருப்பான். விண்டோவை பெருசாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே சுற்றிலும் ஒயிட் கலரில் கிளாத்ஸ் இருக்கும். உட்டன் கட்டில் தான் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும்.
அந்த அவன் பாட்டுக்கு அப்படியே ஒரு சைடு சாஞ்சு உட்காந்துட்டு அக்ரிகல்ச்சர் புக் படிச்சுட்டு இருக்கான். நீங்கள் ஒரு ஒயிட் கலர் saree பார்க்கவே கிளிட்டரியாக செம்ம அழகாக இருக்கும். அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு ஃப்ளவர் மாதிரி ஸ்டெட் போட்டுட்டு அதே மாதிரி ஒரே ஒரு செயின் போட்டிருப்பீங்க. ஒன் பிளேட்டில் அந்த saree கட்டிட்டு அப்படியே வாசலில் வந்து நிற்கிறீங்க. நீங்கள் போட்டிருக்கிற பர்ஃப்யூம் ஸ்மெல்லுக்கே நீங்கள் வந்திருக்கிறது அவனுக்கு தெரியும். அவன் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். மரியாதையாக ஓடிரு. இருந்த அவ்வளோதான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் போனஸ் பார்ட் டெலிகிராமில் கண்டினியூ ஆகும். அங்கே பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ஃபேஸை ஒருத்தர் பார்த்துக்கவே உங்களுக்கு அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். எப்பவும் போல் அவன் தான் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவான். ஆமாம் மாமா, நம்ம வீட்டு தயிர் மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? அங்கெல்லாம் சாப்பிட்டா ஏதோ பிளாஸ்டிக் கப்பை வலிச்சு நக்குற மாதிரி இருக்கும். கேவலமாக இருக்கும். இது நம்ம மாட்டோடது. அதான் என்ன இருந்தாலும் ஊட்டி விடுறவங்களோட கைப்பக்குவம்னு ஒன்று இருக்குல்ல. ஆஹா, ஏண்டி கையில் எடுத்து சாப்பிட மாட்டியா நீயே? என்ன நேரம் பாரு அவனே ஊட்டி விட்ட சொல்லிட்டுக்கிற. எப்படி அவன் விவசாயம் பார்ப்பானா இல்லை உனக்கே ஊட்டி விட்டுட்டு வீட்டிலே உட்காந்துக்கிடுவானா? இப்போ என்ன குறைஞ்சி போச்சு, அதனால எனக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறமா விவசாயத்துக்கு போட்டும். என்ன மாமா, உனக்கு எதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லை. அவ்வளோதான். இப்போ என்ன மாமா, சாப்பிட்டு முடிச்சதும் மறக்காமல் ரோஜா தோட்டத்துக்கும் மல்லிகைப்பூ தோட்டத்துக்கும் என்னை கூப்பிட்டு போகிறேன். ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், மீறக்கூடாது, பார்த்துக்கோ. சரிடி, கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். முதல் சாப்பிடு வாயாடி. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியத்துக்கும் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஏன்னா தோட்டத்தில் கொஞ்சம் களை எடுக்கிற வேலை இருக்கும். அப்படியே போயிட்டேன். இதெல்லாம் நான் வெறும் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன் மாமா. நம்ம தோட்டமா இது? அப்பா, ரோஜா மனம் தூக்குது. இதை சாப்பிடலாம்ல மாமா? கெமிக்கல்லாம் எதுவும் இல்லையே? ஒரு இதை சாப்பிட்டதுக்கு வாயே மணக்குது. நான் ஒரு ரோஸ் பூ பொறிச்சு சாப்பிட்றேன். என்ன சின்ன மாமா பிள்ளையா? ஆமாண்ணா. ஓ, அந்த ஒயன்ற பேரில் சீட்டு போட்டுட்ருக்கியே, அது இந்த பிள்ளையா? ஓஹோ, கொடுத்து வச்சவன் மணி. இப்போவே பாரு, உனக்காக சொத்து சேர்த்து வைக்கிறான். எல்லாம் அவன் பேரில் சீட்டு போட்டு வைப்பாங்க, இல்லை புள்ள பேரில் போடுவாங்க. அவன் பாரு உன் பேரில் போட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை கண்ணு, எங்கள் நிலத்துல என்ன பயிர் போடணுங்கிற வரைக்கும் அவன்கிட்ட தான் கேட்போம். ஏன்னா அவன் போட்டால் சரியாக இருக்கும். முதலீடும் விவசாயமும் ஏன் லாபம் கூட அதிகமாக வரும். அவன் நிலத்துல என்ன போடுறானோ அதே பார்த்து தான் போடுவோம் நாங்கள். சின்ன பயலாக இருந்துட்டு அம்புட்டு விவரம் பார்த்துக்க. சும்மாவா பின்ன? என் மாமா எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காரு. அதுக்குன்னு தனியாக படிச்சுட்டு வந்திருக்கான். அப்போ அதை பற்றி நல்லா தெரியும்ல. படிப்பு நிறைய விஷயத்தில் கை கொடுக்காது. என்ன மாமா சொல்கிற? நான் அவனை பற்றி பெருசாக பில்டப் பண்ணிட்டு இருக்கேன் படித்தவன்னு. பரவாயில்ல, என்ன விவசாயின்னு கூப்பிடு, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. அவன் சொல்கிறதும் சரிதாமக்கா. பட்டணம் போய் படிச்சுட்டு வந்தால் மட்டும் பத்தாது, பொழைக்க தெரியணும். அப்படி இல்லைன்னா அந்த படிப்பும் தண்டனை. நீ படிக்கிற பெரிய பெரிய படிப்பு, அதுக்கு வேற ஏதாவது மாட்டு ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளை துரத்தி விட்ருவாங்க வேலையிலேருந்து. ஆனால் இது சொந்த நிலத்துல அவனுக்கு என்ன வேணுமோ வேலை வச்சு தாராளமாக வயிறார சாப்பிட்லாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதனால தான் விவசாயியை தெய்வம் மாதிரின்னு சொல்கிறாங்க. 10 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலை வச்சிருக்கிறவன் கையில் பொழப்பு இல்லை, உழைப்புல தான் இருக்குது. நாளைக்கே நீங்கள் வேலை பார்க்குற அந்த கம்பெனியில் இழுத்து மூடிட்டா கூட சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு உன் மாமனுக்கு தெம்பு இருக்கு. உனக்கு இருக்கா? இல்லை நீ படிக்கிறிய படிப்பு அதுக்கு இருக்கா? ஒரு காலத்தில் சோத்துக்கு பஞ்சம் வரும்போது விவசாய நிலம் வச்சிருக்கிறவன் தான் பணக்காரன், பார்த்துக்கிடு. அப்படி ஒரு நிலமை வரும்போது மாடி வீட்டில் இருக்கிறவன்லாம் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் ஒரு பிடி அரிசி கிடைக்கலனாலும் அவன் பஞ்சத்தில் சாவ வேண்டியதான். அந்த ஒரு பிடி அரிசிக்காக அந்த பகவானே ஒரு நாள் கெஞ்ச விடுவான். அப்போ தெரியும்
ஒவ்வொரு விவசாயிகளோட அருமை என்னன்னு. ம் சரியாக சொன்னீங்க. நானும் படிப்பை முடிச்சுட்டு இங்கே வந்து என் மாமனுக்கு ஒத்தாசையாக தான் இருக்க போகிறேன். அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே, இனிமேல் தினமும் மதியம் நானே என் மாமனுக்கு கஞ்சி எடுத்துகிட்டு வரேன். இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிடுது. அப்போ தானே எனக்கும் பின்னாடி என் மாமனுக்கு உதவி பண்ண வசதியாக இருக்கும். நீ பொழைச்சிக்குவதாயி, பொழைச்சிக்குவ. நல்ல புள்ள தாண்டா, விட்றாத. நீங்கள் அப்படியே உங்கள் மாமாவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க, அண்ட் அவனும் ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் 2 பேரும் அரச மரத்துக்கடியில் இருக்கிற ஒரு சாமி கோயிலில் நின்றுட்டு, மாமா ஒரு நிமிஷம் இரு, உன் கை கொடு. எதுக்குடி இப்போ ஊக்குற? இரு. இதை என் கழுத்தில் கட்டிவிடு. எதுக்கு? பின்ன ஊருக்கு போய் படிப்பை முடிச்சதோ உடனே ஓடி வந்துடுவேன். இது எனக்கு ஒரு தாலி மாதிரி உன்னையே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கும். இல்லாட்டி மட்டும்? இல்லாட்டினாலும் உன் ஞாபகத்தில் தான் இருப்பேன். இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். நீ எனக்கு தான். வளன்னு பேசாத. என்ன இன்னும் ஒரு 3 மாதம் எக்ஸாம் எழுதி முடிச்சதும் நிரந்தரமாக இங்கேயே வந்துட போகிறேன். அதுக்கு இது அச்சானியாக இருக்கட்டும், கட்டிவிடு மாமா. இந்த ஊரில் இருக்கிற ஜனங்க சொன்னாங்கல்ல, உன் மாமன் கைப்பட்டா மண்ணு கூட பொண்ணாயிடும்னு. ஏன் இந்த சிகப்பு கயிறு கூட ஒரு பவுன் தாலி மாதிரி தான் கணக்குது. எனக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அப்படின்னு நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அண்ட் அடுத்த நாள் நீங்கள் ஊருக்கு கிளம்பணும். எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரைனிங் அண்ட் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கிறதுனால உங்களை 1 வீக் முன்னாடியே வர சொல்லி மெயில் போட்டிருப்பாங்க. அண்ட் நீங்கள் பஸ்ஸில் ஏறிட்டு டாட்டா பை பாய் சொல்லிட்டு இருக்கீங்க. மாமா கவலைப்படாத, 3 மாதம்தான், இப்படி ஓடிடும். ஓடி வந்துடுறேன். பார்த்து போயிட்டு போனாட்டி உன் புருஷன் எங்கள் வெயிட்டி. ஐ லவ் யூ மாமா. பாய். பாய். ஸோ ஒரு ஹாப்பி என்டிங். ஐ ஹோப் அக்ரிகல்ச்சரை ஒரு வேலையை மட்டும் செய்யாமல் அதை முழு நேரம் ஒரு பேஷனாகவும் அதிலேருந்து எடுத்துக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் செஞ்சால் அது மற்றவங்களுக்கு வேலையாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி செய்கிற ஒரு வேலையாக அமையும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த படிப்பு படித்தவங்களோ அந்த வேலை பார்க்குறவங்களோ அப்படி ஒன்றும் தப்பு பண்ணிடல. ஆனால் நிச்சயம் ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் நிற்கும்போது அந்த வேலையோட அருமை, அந்த படிப்போட அருமை எல்லாருக்கும் புரிய வரும் நம்புகிறேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஹைப் கொடுங்க. பாய், லவ் யூ, சரங்கி போறையோ.